இன்றைய நம்முடைய சிந்தனைக்கான பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 6 முதல் 8 முடிய. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மூன்று முக்கியமான காரியங்களை பற்றி இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது அல்லது இயேசுவால் பேசப்படுகிறது. ஒன்று தர்மம் செய்தல், இன்னொன்று ஜெபம் பண்ணுதல், மூன்றாவது உபவாசம் பண்ணுதல். இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரு பொது தலைப்பு நான் இட விரும்புகிற ஒரு பொது தலைப்பு, அனிச்சை செயல்களுக்கு அடுத்தவரின் அங்கீகாரத்தை தேடக்கூடாது. அனிச்சை செயல்களுக்கு அடுத்தவரின் அங்கீகாரத்தை தேடக்கூடாது, அல்லது அனிச்சை செயல்களுக்கு அடுத்தவரின் அங்கீகாரம் தேவையே இல்லை. பொதுவாக தர்மம் செய்தல் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அது ஒரு உயிரின கடமை. உயிர்கள் அனைத்துமே ஓர் உறவாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்கள் அனைத்தும் ஓர் உறவாகத்தான் செயல்படுகிறது. அதிலும் குறிப்பாக மனிதர்கள் என்பவர்கள் ஒரே மூலத்திலிருந்து, ஒரே தந்தையிடமிருந்து பெற்றெடுக்கப்பட்ட, தோற்றுவிக்கப்பட்ட, வெளிப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அனைவரும் இறை மக்கள், அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், அனைவரும் இறைவனின் வெளிப்பாடுகள். ஆகவே தான் இயேசு உங்கள் பிதா என்று சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் பிள்ளைகள் என்பதைத்தான் அங்கு முக்கியத்துவம் செய்கிறார். மனிதர்கள் அனைவருமே ஒரு தந்தையின் வித்துக்கள், ஒரு மூலத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள். ஆக மனிதர்கள் அனைவரும் உறவுகள். உறவு என்ற சொல்லுக்கு சரியான உட்பொருள் உதவு என்பதுதான். உறவு என்ற சொல்லுக்கு சரியான உட்பொருள் உதவு என்பதுதான். ஆக ஒரு மனிதனாக பிறிதொரு மனிதனுக்கு உதவும் செயல் ஒருபோதும் புண்ணிய செயல் அல்ல, மேன்மையான செயல் அல்ல, பாராட்டுக்குரிய செயல் அல்ல, அது மெச்சிக்கொள்ளப்பட வேண்டிய செயல் அல்ல. தர்மம் என்றோ கருணை என்றோ இரக்கம் என்றோ போற்றப்பட வேண்டிய அல்லது போற்றுதலை, பாராட்டை, புண்ணியத்தை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு செயல் அல்ல. அது ஒரு உயிரின கடமை. என்னுடைய உறவுக்கு நான் உதவுகிறேன். என்னுடைய உறவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது என்னுடைய உறவாக இங்கு படைக்கப்பட்டிருக்கிற சக மனிதர்களுக்கு நான் உதவுகிறேன். அது என்னுடைய கடமை, அது என்னுடைய உயிர் தொண்டு. அது என்னுடைய உறுப்புகள், என்னுடைய உடலில் உள்ள உறுப்புகள் எவ்வாறு ஒன்று பலவீனப்படும் போது, ஒன்று நோய்படும் போது, ஒன்று இயக்கத்தில் குறைவுபடும் போது,
ஒன்று தன்னுடைய பலத்தை இழக்கும் போது இன்னொரு உறுப்பு அதனுடைய வேலையை சேர்த்து சுமக்கிறதோ, அதற்கு உதவுகிறதோ, அதனுடைய வலியை அனைத்து உறுப்புகளும் பகிர்ந்து கொள்கிறதோ, அதுபோல மனிதர்களுடைய துன்பத்தை, தேவையை, அவர்களுடைய பலவீனங்களை, அவர்களுடைய அனைத்து விதமான குறைவுகளை பகிர்ந்து கொள்வது மனிதருக்கேயான ஒரு உயிரின கடமை, உயிரின செயல்பாடு. அது ஒரு சீரமைப்பு என்று சொன்னேன். சமூகம் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் உயிரின கடமையாக உதவும் இந்த குணத்தோடு, உதவும் இந்த செயலோடு, பகிர்ந்து கொடுக்கும் இந்த வாழ்க்கை முறையோடு தான் இருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. அப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் உடைமை மனோபாவத்தை வளர்த்து கொண்ட பிறகு அவர்கள் எதற்காக சொத்து சேர்க்கிறோம், எதற்காக இவ்வளவு வீடுகள் உடையவர்களாக இருக்கிறோம், எதற்காக இவ்வளவு உடைகள் உடையவர்களாக இருக்கிறோம், எதற்காக இத்தனை செல்வங்களை நாம் சேர்த்து குவிக்கிறோம், எது நம்மால் சரியாக அனுபவிக்கப்படுகிறது, எது எனக்கு பின்பாக யார் அனுபவிப்பார் என்பது கூட தெரியாமல் குருட்டுத்தனமாக, வரட்டுத்தனமாக, முரட்டுத்தனமாக அவர்கள் ஏராளமானவற்றை சேர்க்கிறார்கள். ஆகவே இங்கு சமம் என்பதோ அல்லது அடுத்தவருடையதும் இங்கு அபகரிக்கப்படுகிறது. எல்லோருக்கும் எல்லாம் தேவையான அளவு இருக்க வேண்டும் என்கிற நியதிகள் மீறப்படுகிறது. அப்படி மீறப்பட்டிருக்கிற இந்த சமூகத்திலே அந்த சீரழிவை சீரமைப்பு செய்ய வேண்டுமானால் அங்கு தர்மம் செய்தல் என்பது அவசியமாகிறது. ஆக இந்த தர்மம் செய்தல் என்பதை நிலைமையை சரி செய்வதற்கான ஒரு அனிச்சையான செயலாக, உடலின் பலவீனத்தில் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பினுடைய பலவீனத்தை சரி செய்வதற்கு தன்னிச்சையாக இயங்குவது போல மனிதர்கள் சக மனிதர்களின் குறைவுகளை நிறைவு செய்வதை தன்னிச்சையான ஒரு செயலாக செய்ய வேண்டும். அதனை நான் செய்கிறேன் என்கிற உணர்வு கூட இல்லாமல் செய்ய வேண்டும். நான் செய்தேன் என்கிற நினைப்பில் கூட இல்லாமல் அதை மறந்துவிட வேண்டும். நான் செய்கிறதை பிறர் பார்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போ எண்ணமோ இல்லாமல் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்ததற்கான பாராட்டோ பலனோ வெகுமதியோ போற்றுதலோ புகழுதலோ எதுவும், எதை பற்றிய சிந்தையும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். அது வெறும் ஒரு உயிரின கடமை. அதற்கு மிஞ்சின ஒரு அழுத்தத்தை, அதற்கு மிஞ்சின ஒரு முக்கியத்துவத்தை அந்த பகிர்தலுக்கு, அந்த கொடுத்தலுக்கு, அந்த குறையை நிறைவு செய்தலுக்கு, சக உறவுக்கு உதவுதலுக்கு அதற்கு மிஞ்சின வேறொரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கொடுத்தால் அவர்கள் எதனை எண்ணி கொடுக்கிறார்களோ, எதனை எதிர்பார்த்து செய்கிறார்களோ அது அவர்களுக்கு கிட்டுகிறது. அதோடு அவர்கள் பலன் முடிகிறது என்று இயேசு அதனை முடிக்கிறார். 3 பகுதியிலுமே பலன் என்பது பின்தொற்றி வருகிறது. அதாவது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று 3 இடத்திலும் தொடர்ச்சியாக வருகிறபடியினால் இந்த வெளியரங்கமான பலன் என்பது என்ன, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவின் அந்த வெளியரங்கமான பலன் என்பது என்ன என்பதை நாம் இந்த 3 செயல்களுக்கு பிறகு நாம் சிந்திக்கலாம். இப்போது இந்த 2வது செயலுக்கு நாம் செல்வோம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மீண்டும் சொல்லுகிறேன், உலகத்தில் மனிதர்கள் செய்கிற எவ்வளவோ செயல்கள் இருக்கிறது. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், உடலுறவு கொள்ளுதல், வீட்டை கட்டுதல், பிள்ளைகளை பெற்றெடுத்தல், பிள்ளைகளை பராமரித்தல், இப்படி ஏகப்பட்ட செயல்கள் இருக்கிறது. ஆனால் அந்த செயல்களை பற்றிய ஒரு உபதேசம் இங்கு அமையவில்லை. அதனை கடந்து நீ தர்மம் செய்யும் போது, நீ ஜெபம் பண்ணும் போது, நீ உபவாசிக்கும் போது என்று சொல்வதின் வழியாக என்ன விளங்குகிறது என்றால், இவைகள் எல்லாம் மனிதர்களுடைய இயல்பிலிருந்து, இயற்கை தன்மையிலிருந்து அவர்கள் விலகியதினாலே ஏற்பட்ட வினைகள். அதாவது இயற்கையாக மனிதர்கள் வாழ்வதற்காக வழங்கப்பட்ட வினைப்பாடுகள் என்று ஒன்று உண்டு. அதுதான் என்ன? சுவாசிக்கிறது, அது கூட தன்னால் நடக்குது.
சாப்பிட்றது, வேலை செய்கிறது, உடலுறவு கொள்வது, உறங்குவது, ஓய்வெடுப்பது, உழைப்பது, இவைகள் எல்லாம் உயிரினத்திற்கென்று வழங்கப்பட்டிருக்கிற இயற்கையான வினைப்பாடுகள். இந்த இயற்கையான வினைப்பாடுகளில் இருந்து மனிதர்கள் சற்று கூட தங்கள் மனதை, தங்கள் புத்தியை வேறுபடுத்தி இந்த சமூகத்தை சிதைத்ததினாலே இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட வினைப்பாடுகள், அதாவது இயற்கை வழங்கிய, இயற்கை அருளிய வினைப்பாடுகள் நாம் உயிரோடு இருப்பதற்கும், நாம் உடல் கொண்டு இயங்குவதற்கும் நம்மால் செய்யப்படுகிற அனைத்து இயல்பான செயல்பாடுகளும் இயற்கையான வினைப்பாடுகள் என்று புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் மனிதர்கள் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டார்களோ அவைகளெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட வினைப்பாடுகள். அந்த ஏற்படுத்தப்பட்ட வினைப்பாடுகளில் ஒரு சில சமூகத்தினுடைய சீரழிவுகளை சீரமைப்பு செய்வதற்கான செயல்பாடுகள். அவைகளில் ஒன்றுதான் தர்மம் செய்தல். அதே போன்று தனக்கும் தன்னை படைத்த இறைமைக்கும் இடையிலான உறவு சீரழிவை சீரமைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட செயல்பாடுதான் ஜெபம் பண்ணுதல். ஆக இந்த இடத்தில் நாம் முதன்மையாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த செயலே நம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு. தர்மம் செய்தல் என்பது இயல்பா இயற்கையா இருக்க வேண்டியது இல்லை. ஆனா என்ன செய்யறது, அப்படி இருக்குது, உலகம் அப்படி ஆயிடுச்சு, மனுஷங்க அப்படி ஆயிட்டாங்க, அதனால யாராவது இதெல்லாம் செஞ்சு சரிப்படுத்த வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சரிப்படுத்த வேண்டிய ஒரு செயல், அதுல என்ன பெரிய புகழ்ச்சி பாராட்டு இருக்கு? அதே போலதான் ஜெபம் பண்ணுதல் என்பது இயற்கையில் இயல்பில் அவசியமற்ற ஒரு செயல். ஆனால் அப்படி ஒரு செயலை இந்த சமூகம், மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்ப ஏற்படுத்தி கொண்ட அந்த ஏற்படுத்தலில் மாயத்தன்மை வேறு எதற்கு? செயலே ஒரு மாயை என்னும் போது அதில் கூடுதல் மாயத்தன்மை எதற்கு? அதைத்தான் இங்கு முதன்மையாக வைக்கிறார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். ஏன் அவர்களுக்கு அங்கு மாயக்காரர்கள் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது? உண்மைக்கு புறம்பானவர்கள், உண்மையை உணராதவர்கள், உண்மையில் இருக்க வேண்டியபடி இராதவர்கள், உண்மையோடு உறவாடாதவர்கள், வேடம் பூண்டவர்கள், செயற்கையாக ஏற்படுத்தி கொண்டவர்கள். இன்றைக்கும் மதங்கள் வளர்த்து கொண்டிருக்கும் ஜெபம், பிரேயர் என்பது, பிரார்த்தனை என்பது, வேண்டுதல் என்பது முழு மாயக்காரத்தன்மையில் தான் இருக்கிறது. முழு வேடம் பூண்டதாகத்தான் இருக்கிறது. ஆகாயத்திலே சிலம்பம் அடிப்பது போல அது முழு வேடம் பூண்டதாக, முழுமையாக மாயத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே தான் இங்கு இயேசு முதன்மையாக நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஏன்? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்களுடைய விருப்பம் ஜெபம் என்பதின் உண்மை என்னது என்பதை அறிந்து அந்த உண்மையில் உழல்வதோ, அந்த உண்மையை நிறைவேற்றுவதோ, அந்த உண்மையின்படி நடப்பதோ அல்ல. அவர்களுடைய விருப்பமே தாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்பதை பிற மனிதர்கள் காண வேண்டும் என்பதுதான் அவர்களின் விருப்பம். மனிதர்கள் காண வேண்டும் என்று தர்மம் செய்கிறவரும், மனிதர்கள் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறவரும், மனிதர்கள் காண வேண்டும் என்று உபவாசம் செய்கிறவரும், ஆக மனிதர்கள் காண வேண்டும் என்கிற விருப்பத்தோடு செய்யப்படுகிற எந்த செயலுமே மாயக்கார தன்மை. அது ஒரு வேடம், அது ஒரு அசிங்கம், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயற்கை, அது இயல்பில் இருந்து விலகின நிலை. அதில் சிறிது கூட உண்மைத்தன்மை என்பது இல்லவே இல்லை.
எந்த சொல்லாடல் என்ன என்ன செயல் அங்கு செய்யப்பட்டாலும், அந்த செயலுக்கு என்ன விதமான சொல்லாடல் அங்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் ஒரு சிறு துளி கூட உண்மை என்பது இல்லை. உண்மைக்கு நாம் விலகி இருக்கும் போது, உண்மைக்கு நாம் புறம்பே ஆகும் போது, உண்மையை உண்மையாகவே நாம் பற்றி இராத போது, அங்கு உண்மையின் மையமான, உண்மையின் திருவுருவான இறைமையை நாம் தரிசிக்க முடிவது இல்லை. உண்மையிலேயே ஜெபம் என்பது என்ன? அடுத்த வசனத்தில் அது விளக்கப்படுகிறது. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் போ, உன் கதவை பூட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. முதன்மையாக ஜெபம் என்பது, வேண்டுதல் என்பது, பிரேயர் என்பது ஒரு தனி மனிதன் தனக்கும் தன்னுடைய மூலத்திற்கும், தனக்கும் தன்னுடைய ஆதாரத்துக்கும், தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் எது ஒன்று தன்னை நீயாக நானாக இருக்கும்படி செய்திருக்கிறதோ அதனை நோக்கும். நோக்குதல் என்றால் என்ன? கவனித்தல், தரிசித்தல், பார்த்தல், பழகுதல், புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் உள்ளடக்கியதுதான் அந்த நோக்குதல். உன் பிதாவை பார், உன் பிதாவை கவனி, உன்னுடைய மூலம் இது என்பதை நீ உணர்ந்து கொள். தன்னை உனதாக தந்தவன் அவன், ஆகவே அவன் தந்தை, ஆகவே உன் தந்தையை கவனி, உன் தந்தையிடம் இரு, உன் தந்தை உன்னில் இருப்பதை உணர்ந்து கொள், உன் தந்தையை நீ நோக்கு, உன் தந்தையை உனக்குள்ளே சென்று பார். தந்தையோடு, உன்னை பெற்றவனோடு, உன்னை அனுப்பினவனோடு, உன் மூலத்தோடு, உன் ஆதாரத்தோடு, உன் அப்பனோடு உனக்கு என்ன இருக்கிறது என்பதை நீ கவனிக்கிற அந்த கவனத்துக்கு பெயர் வேண்டுதல். அந்த பார்க்கிற அந்த பார்வைக்கு பெயர் வேண்டுதல். அந்த சிந்திக்கிற அந்த சிந்தனைக்கு பெயர் வேண்டுதல். அது ஒரு உறவு, அது ஒரு உள்ளார்ந்த உறவு. அந்த உள்ளார்ந்த உறவுக்கு வெளி உலகம் என்பது இல்லை, புறம் என்பது இல்லை. புறத்தில் இருந்து அதற்கான ஒரு பாராட்டு அவசியம் இல்லை. புறத்தில் இருந்து ஒருவர் அதை கவனிக்க வேண்டியது. நான் என்னை உட்செலுத்தி, எனக்குள்ளே செலுத்தி, எனக்குள்ளே நான் சென்று இந்த அறை வீட்டுக்குள் போய் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டினா லிட்டரலா எழுதப்பட்டபடியே நான் என் வீட்டுக்குள்ள அறைய பூட்டி கதவை சாத்திக்கிறது இல்லை. உண்மையிலேயே இதன் பொருள், என்னுடைய வீடு என்பது புறத்தே என்னால், என் கைகளால் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்காக கட்டி கொண்டது அல்ல. என்னை இந்த பூமியில் இருக்க வைப்பதற்காக இறைவன், என் பிதா எனக்கு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் என்னை குடி வைத்திருக்கிறான். அந்த வீடு என்னுடைய உடல், என்னுடைய கூடு. என்னுடைய கூடுதான் என்னுடைய வீடு. அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக அதற்குள்ளே நான் செல்வது, என் வீட்டுக்குள்ளே நான் செல்வது, எனக்கு உள்ளே செல்வது, எப்பொழுதுமே புலன்கள் வெளியே தான் பார்த்து கொண்டிருக்கின்றது, வெளியேறுதான் ஈர்த்து கொண்டிருக்கின்றது, வெளியேறுதான் பெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய மூலம் உனக்கு வெளியே இல்லை, உன்னுடைய பிதா உனக்கு வெளியே இல்லை, உன்னுடைய அப்பன் உனக்கு வெளியே இல்லை. உன்னை படைத்தது எதுவோ, உன் கடவுள் எதுவோ, உன் இறைமை எதுவோ, அது உனக்கு வெளியே இல்லை, அது உனக்கு உள்ளே இருக்கிறது. ஆகவே உனக்கு உள்ளே போ. கதவை பூட்டு, கதவை அடைத்து விடு என்றால் வெளியில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற அனைத்தையும் நிறுத்திவிடு. எல்லா நேரத்திலும் வெளியிருந்து பெற்றுக் கொண்டிராதே, எல்லா நேரமும் வெளியே பார்த்து கொண்டிராதே, எல்லா நேரமும் வெளியே இருந்து கேட்டுக் கொண்டிராதே, எல்லா நேரமும் வெளியே இருந்து முகர்ந்து கொண்டிராதே, எல்லா நேரமும் வெளியே இருந்து சுவைத்துக் கொண்டிராதே. வெளியே எவைகளெல்லாம் இருக்கிறதோ, வெளியே இருப்பவைகளை ஈர்க்கவும், பார்க்கவும், சுவைக்கவும், நுகரவும், தொட்டு உணரவும்,
உனக்கு எந்த புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இவைகள் எல்லாவற்றுக்குமான மூலம் உனக்குள் இருக்கிறது. ஆக புலன்களுக்கான மூலம், புலன்களின் திறன்களுக்கான மூலம், புலன்களின் திறன்களுக்கான செயல்பாட்டுக்கு உதவுகிற புறப்பொருள்களின் மூலம், அத்தனைக்குமான அந்த உயிர் மூலம் உனக்குள் இருக்கிறது. ஆகவே நீ உனக்கு உள் போ, உனக்கு உள்ளே போ, உன் அறைக்குள் போ, உன் வீட்டுக்குள் போ, உன் இடத்தில் போ, உனக்கு உள்ளே போ, உன்னை கடந்து போ, உன் புலன்களை கடந்து போ, உன் கூட்டை கடந்து போ, உன் வீட்டை கடந்து போ, உன் உடலை கடந்து உள்ளே போ, உன் உறுப்புகளை கடந்து உள்ளே போ, உள்ளே போ. ஜெபம் என்பது உனக்குள் உன்னை கொண்டு செல்வதற்கான ஒரு நேரம். உனக்குள் நீ பயணிப்பதற்கான ஒரு நேரம், உனக்குள் நீ இருப்பதற்கான ஒரு நேரம், உனக்கு உள்ளிருப்பதை உணர்வதற்கான ஒரு நேரம். எனக்கு உள்ளிருப்பதை உணரும்படி நான் எனக்குள் செல்லும் போது புறத்தை எனக்கு எப்படி கவனம் இருக்கும்? மனுஷர்கள் காண வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் என்னையே என் வெளிப்புறத்தையே காணாமல் என் உட்புறத்துக்குள் செல்லும் போது எனக்கு வெளியே உள்ள பிற மனிதர்கள் காண்பார்கள் என்கிற எண்ணம் எப்படி இருக்கும்? அப்போ ஜெபம் என்பதற்கு நேர் எதிரான, முரணான, விரோதமான ஒரு செயல்தான் மனுஷர் காணும்படி செய்யப்படுகிற ஜெபம், மனுஷர் காண வேண்டும் என்று விரும்பி செய்யப்படுகிற ஜெபம். ஜெபத்துக்கும் பிற மனிதர்கள் பார்ப்பதற்கும், ஜெபத்திற்கும் பிற மனிதர்களுக்கும், ஜெபத்துக்கும் புற உலகத்துக்கும், ஜெபத்துக்கும் என்னுடைய புறத்துக்கும் கூட தொடர்பே கிடையாது. ஜெபம் என்பது, வேண்டுதல் என்பது 100% என்னுடைய அகத்தோடு தொடர்புடையது தவிர என்னுடைய புறத்தோடு கூட தொடர்பற்றது. அப்ப அடுத்த மனுஷங்கள்லாம் அதுக்கும் வெளியே, அவங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாதது. அப்ப ஜெபத்தினுடைய அந்த உண்மையான தன்மையே இங்கு கேள்விக்குறியாகிறது. அது மறுக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது, உடைத்தெறியப்படுகிறது, இழிவுபடுத்தப்படுகிறது. எனக்குள்ள, என்னுடைய அகத்தில் நான் செய்ய வேண்டிய செயலுக்கு என்னுடைய புறமே தொடர்பில்லாமல் போகும்போது, நானே புற தொடர்பில்லாமல் எனக்குள் போகும்போது, புற உலகில் பிற மனிதர்களுடைய தொடர்பு அங்க ஏன் வருது? அவங்க ஏன் பார்க்கணும்? அவங்க ஏன் கேட்கணும்? அவங்க ஏன் பாராட்டணும்? அவங்க ஏன் மெச்சிக்கணும்? அவங்க ஏன் புகழணும்? அவங்களுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? இங்க ஜெபம் என்பது ஒரு அகப்பயணம். ஜெபம் என்பது ஒரு அக இருப்பு. ஜெபம் என்பது ஒரு அக உணர்வு. ஜெபம் என்பது ஒரு அக உறவு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கு. நான் ஜெபம் பண்ணும்போது என் அறைக்குள் வருகிறவர் அல்ல. நான் ஜெபம் பண்ணும்போது என் வீட்டுக்குள் நுழைகிறவர் அல்ல. நான் தான் நுழைய வேண்டும், நான் தான் அறைய பூட்டணும், நான் தான் உள்ள நுழையணும், நான் தான் பயணிக்கணும். ஆனா அவர் அங்கேயே தான் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு அழகா விளக்குறாரு பாருங்க. எவ்வளவு அடிப்படையான ஒரு உண்மையை எவ்வளவு எளிமையா விளக்குறாரு பாருங்க. நீ உள்ளே போ, உன் அறை வீட்டுக்குள் நீ நுழை, நீ உன் கதவை பூட்டு, நீ உன் பிதாவை நோக்கு. ஆனா அவர் என்ன பண்ணுகிறாரு? அவர் ஏற்கனவே அங்கதான், அந்த அறையில தான், அந்த மறைவுல தான், உனக்குள்ளதான், அந்த அந்தரங்கத்துல தான் இருந்துட்டே இருக்கிறாரு. போக வேண்டியது நீதான், வர வேண்டியது அவர் கிடையாது. உனக்கு தான் அழைப்பு, நீ அவரை அழைக்க வேண்டியதே கிடையாது. கதவை சாத்த வேண்டியது நீதான். அவர் கதவு இவ்வளவு நேரம் திறந்திருந்தா அவர் வெளியே போகவே இல்லை. நீ திறந்து விட்டு வெளியே தான் பார்த்து நிற்க, ஆனா அவர் வெளியேறவே இல்லை. நீ வெளியேறாத படிக்குதான் உனக்காக தான் கதவு போட்டு வேண்டியிருக்கிறதே தவிர அவர் வெளியே போயிடுவார்னு பயந்தாலும் கதவு போட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு உண்மைகளை
எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க. இறைவனின் இருப்பு நிரந்தரமானது. இறைவன் உன்னை படைத்த மூலம், உன்னை படைத்த தந்தை ஏற்கனவே உனக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் கூட்டுக்குள்ளே, உன் உடலுக்குள்ளே அது இருந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று. நீதான் அதனை நோக்காமல் இருக்கிறாய், நீதான் அதற்குள் நுழையாமல் இருக்கிறாய், நீதான் உன் கதவை திறந்து கொண்டு நீ வெளியே சென்று விட்டாய், உன் புலன்களை வெளியே எறிந்து விட்டாய், உன் பார்வையை வெளியே எறிந்து விட்டாய், உன்னுடைய கண்ணோட்டங்களை வெளியே எறிந்து விட்டாய், உன்னுடைய தேடலை வெளியே தூக்கி வீசிவிட்டாய். நீ எப்பொழுதும் வெளியே அலைந்து கொண்டே இருக்கிறாய், உள்முகமாய் நீ செல்வதே இல்லை. ஆனால் உன்னை படைத்த அந்த மூலம் என்று உன்னை உருவாக்கியதோ அதற்கு முன்பில் இருந்தே அதே இடத்தில், அதே நிலையில், அதே உறவாக, அதே உயிராக, அதே உணர்வு மூலமாக அது இருக்கிறபடியே உனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நீ ஜெபம் பண்ணினாலும் அது இருக்கிறது, நீ ஜெபம் பண்ணவில்லை என்றாலும் இருக்கிறது. நீ உறவென்று கருதினாலும் அது இருக்கிறது, நீ உறவென்று கருதாது இருந்தாலும் அது அங்கு இருக்கிறது. அது இல்லாது நீ இல்லை. உறவுக்கு எப்படி முதன்மையான தர்மம் செய்தல் என்னும் செயலில் மனிதர்களின் உறவு நீ, அனைத்து மனிதர்களின் உறவு நீ என்பதை உணர்ந்து பிற மனிதர்களின் குறைவுகளை நிறைவாக்கும் செயலை தன்னிச்சையாக செய்ய வேண்டுமோ அதுபோல இறையின் உறவு நீ. அந்த இறையின் உறவு நீ என்பதை உணர்ந்து அந்த இறையோடு உறவாடுவதற்கு நீதான் திரும்ப வேண்டும். அது ஏற்கனவே உறவாக உன்னுள் நீ கவனித்தாலும் அது அங்கு இருக்கிறது, நீ நோக்கினாலும் அது அங்கு இருக்கிறது, நோக்கவில்லை என்றாலும் அங்கு இருக்கிறது. நீ கவனித்தாலும் இருக்கிறது, நீ கவனிக்க தவறினாலும் அங்கே இருக்கிறது. நீ உள்ளே இருந்தாலும் அது அங்கு இருக்கிறது, நீ வெளியேவே சுற்றி கொண்டிருந்தாலும் அது அங்கேதான் இருக்கிறது. உன்னை விட்டு ஒரு கணமும் நீங்குவதில்லை, ஒரு கணமும் விலகுவதில்லை. உன்னுடைய இருப்பு எதுவரைக்கும் இந்த உடலில் இருக்கிறதோ அதுவரைக்கும் உன்னுடைய உடலில் தான் அதனுடைய இருப்போ. அந்த மூலத்தின் இருப்பு நீங்கினால் உன்னுடைய இருப்பு இந்த உடலில் இருந்து நீங்கிவிடும். உன்னுடைய இருப்பு இந்த உடலில் இருந்து நீங்கினால் அந்த மூலத்தினுடைய இருப்பு இந்த உடலில் இருந்து நீங்கிவிடும். எப்போதும் இந்த உடலிலிருந்து நீங்கினால் கூட அதன் இருப்பு எங்கேயோ அங்கேதான் உன் இருப்பும் இருக்க போகிறது, அல்லது உன் இருப்பு எங்கேயோ அங்கேதான் அதன் இருப்பு இருக்க போகிறது. இந்த உடலுக்கு வருவதற்கு முன்னும் இறையின் இருப்பும் உன் இருப்பும் ஒன்றாகத்தான் ஒரே மூலத்தில் ஒரே இடத்தில் தான் இருந்தது. இந்த உடலை விட்டு நீங்கிய பின்னரும் ஒரே இடத்தில் தான் உன்னுடைய இருப்பும் அதனுடைய இருப்பும் இருக்க போகிறது. அதைத்தான் இந்த உள்ளிருப்பு உனக்கு உணர்த்துகிறது. ஜபத்தினுடைய தேவை ஏன் ஏற்பட்டது? ஒரு மனிதன் தன்னுடைய மூலத்தை உணர்வது, தன் உயிரை உணர்வது, தன் உணர்வின் மூலத்தை உணர்வது, தன் ஆதாரத்தை உணர்வது இயல்பாக இயற்கையாக இருந்திருக்க வேண்டியதல்லவா? அதற்கு விலகியதினால்தான் ஜபம் என்கிற ஒன்றை அவன் ஏற்படுத்தி கொண்டான். அந்த ஏற்பாட்டில் இப்போது மாயத்தன்மையும் கலந்து விட்டது. அந்த மாயத்தன்மை என்ன செய்கிறது? முழுமையாக உண்மையிலேயே அது என்னவோ அதற்கு விரோதமாக செயல்படுகிறது. அது வெளியே சுற்றுகிறது, பிறரை பதம் பார்க்கிறது, பிறருடைய பாராட்டை நாடுகிறது, மனுஷர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறது. அது ஜப ஆலயங்களை உருவாக்கி கொண்டது. வீதிகளின் சந்திகளை எல்லாம், முக்குகளை எல்லாம் அது தேர்ந்து கொள்ளுகிறது. எங்கும் மைக் பிடிச்சுக்க வேண்டித்தான், எங்கேயும் முட்டி போட்டுக்க வேண்டித்தான். இதுலயே இந்த ஜபத்துல என்னென்ன வகையான கேடுகள் விளைஞ்சிருக்கு பாருங்க. ஒருத்த முழங்கால யுத்தம்ன்றான், முழங்கால யுத்தங்கிறான். முட்டிக்கால இறைவன் உனக்கு எதுக்குடா படைச்சான்? முட்டிக்கால இறைவன் உனக்கு எதற்காக கொடுத்தான்? முழங்கால யுத்தம் பண்றதுக்கா? யார் கூட யுத்தம் பண்ணுவேன்? என்ன யுத்தம் பண்ற? யாக்கோவை போல போராடுங்கிறான் ஒருத்தன், எலியாவை போல மன்றாடுங்கிறான் ஒருத்தன், இவனை போல அவங்கள போல இப்படி எல்லாம் போல 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 இவங்கள போல போல போலன்னு உண்மையிலேயே அது என்னவோ அந்த இடத்தை தவற விட்டாயிற்று. புரியவே உள்வாங்கவே இங்க யாரும் முன்வரவே இல்லை. ஆனால் உண்மையை உணர்ந்த இயேசு தன்னுள்ளூர
தனக்குள்ளே தன்னை படைத்த இறைமையை, பிதாவை, தன் தந்தையை, தன்னை செய்தது எதுவோ, தன்னை படைத்தது எதுவோ அதனை உணர்ந்து அதனோடு உறவாடி அந்த உறவில் கலித்துக் கொண்டிருக்கிற இயேசு இந்த உலகத்துக்கு உணர்த்துகிற உண்மை என்ன? நீ உன் வீட்டுக்குள், உன் கூட்டுக்குள், உன் உடலுக்குள் போ. நீ வெளிப்படாதபடி உன் கதவை அடை. போதும், வெளியே தேடியது போதும், வெளியே அலைஞ்சது போதும், வெளியே பார்த்தது போதும். உனக்கு உள்ளே போ. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் உன்னுடைய மறைவில், மறைப்பொருளாக இறைமை ஏற்கனவே உனக்குள் இருக்கிறது. நீ ஜெபம் பண்ணுவதால் அது வருவதில்லை, அது இருக்கிறதுனால தான் நீ ஜெபம் பண்ண வேண்டியதே இருக்குது. நீ உறவை ஏற்படுத்தி அதனோடு உறவாட முடியாது. ஏற்கனவே அதனுடைய உறவாக நீ இருப்பதினால்தான் அதனோடு உன்னால் உறவாட முடிகிறது. எந்த பிள்ளையும் தன்னுடைய அப்பனை உறவை ஏற்படுத்திக்க முடியாது. பிள்ளை என்கிற உறவாக அவன் பிறந்ததினால்தான் அப்பன் என்கிற தன்மையோடு அவன் உறவாட முடிகிறது. ஆக உறவு முதன்மையாக வழங்கப்படுகிறது. உறவு நம்மால் செயற்கையாக வெளியே இருந்து ஏற்படுத்திக் கொள்வதல்ல. அது ஏற்கனவே உனக்குள் இருக்கிறது. அது ஏற்கனவே உன்னுடைய தந்தையாக இருக்கிறது. அது ஏற்கனவே உன்னுடைய உறவாக இருக்கிறது. அது ஏற்கனவே உன்னுள் உறைந்து இருக்கிறது. அது ஏற்கனவே உன்னுடைய அந்தரங்கத்தில், உன்னுடைய மறைவான இடத்தில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக அதனோடு போய் நீ உறவாடு, ஜெபம் பண்ணு என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதனுடைய உண்மையான பொருள், உள்ளிருக்கும் உன் தந்தையோடு நீ உறவாடு. உள்ளிருக்கும் உன் தந்தையை நீ உணர்ந்து கொள். அவன் உள்ளேதான் இருந்து கொண்டே இருக்கிறான் என்பதை முதன்மையாக உணர்ந்து கொள். உணர வேண்டிய அந்த உன்னதமான உட்பொருளை, மெய்ப்பொருளை, மறைப்பொருளை உணராமல் நீதான் உனக்கு வெளியே சென்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு உன் வீட்டுக்குள், உன் கூட்டுக்குள் திரும்பு. இந்த வாழ்க்கை என்பது உனக்கு வெளியே இருப்பவைகளை அளப்பதற்கோ, உனக்கு வெளியே இருப்பவைகளை அடைவதற்கோ, உனக்கு வெளியே இருப்பவைகளை சீர்திருத்தம் செய்வதற்கோ, உனக்கு வெளியே இருப்பவைகளை நீ உனக்கு என்று சேர்த்துக் கொள்வதற்கோ இந்த வாழ்க்கை உனக்கு அருளப்படவில்லை. உனக்குள் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே உன்னுள் சென்று, உன்னுள் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பதை, உன்னை உனையாக எது உருவாக்கி இருக்கிறதோ அதனோடு உறவாடு. அதனை நோக்கு, அதனை கவனி, அதனை பார். அதனை ஏன் பார்க்க தவறினாய்? உன்னை படைத்தது, உன்னை பெற்றெடுத்தது, உன்னுடைய மூலமானது உனக்குள் இருக்கிறது. அதனிடம் சென்று அதனை பார்த்து அதனிடம் படிக்காமல் நீ வேறு எதையோ படித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த மதம் இந்த புத்தகத்தை கொடுக்கிறது, அந்த அதை படிக்கிறாய். இன்னொரு மதம் இன்னொரு புத்தகத்தை கொடுக்கிறது, அதை படிக்கிறாய். இன்னொரு மதம் இன்னொரு புத்தகத்தை கொடுக்கிறது, அதை படிக்கிறாய். இவர் இதை சொல்லுகிறார், அதை படிக்கிறாய். அவன் அதை சொல்லுகிறான், அதை படிக்கிறாய். இப்படி வெளியவே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய், அலைந்து கொண்டிருக்கிறாயே தவிர ஒரு கணம் கூட உனக்குள் நீ தங்கவில்லையே, உனக்குள் நீ இருக்கவில்லையே. உள்முகமான பயணம் உனக்கு அமைவதே இல்லையே. என்னுடைய செயல்பாடு என்பது உள்முகமான செயல்பாடு. உன்னையும் என்னையும் படைத்த இறைமையின் செயல்பாடு என்பது வெளியரங்கமான செயல்பாடு. அவன் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறான், அவன் உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறான், அவன் இந்த உலகத்தை, படைப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறான், அவன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இறைமைக்கு நமக்கு தான் உள்ளும் புறமும். படைப்புகள் அத்தனைக்கும் உள்ளும் உண்டு, புறமும் உண்டு. பாறைக்கு கூட உள்ளும் உண்டு, புறமும் உண்டு. ஆனா இறைமைக்கு அனைத்தும் புறம்தான், உள்ளென்று ஒன்று இல்லை. ஏனென்றால் அவன் அனைத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான படைப்புகளாக, வடிவங்களாக, தன்மைகளாக, குணங்களாக, பண்புகளாக, பரிணாமங்களாக அவன் பரிணமித்துக் கொண்டே இருக்கிறான். காலந்தோறும் அவன் விளங்கிக் கொண்டே, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறான். எல்லையற்ற வடிவினன், எல்லையற்ற வடிவினனாக தன்னை அவன் விளங்கு செய்து கொண்டே இருக்கிறான்.
ஆக அவைகளெல்லாம் நீ தேடித்திருந்து அவைகள் பின்னாடி எல்லாம் அலைந்து அவைகளெல்லாம் படித்து அவைகளெல்லாம் ஆராய்ந்து அத்தனை படைப்புகளிலும் படைத்தவன் எப்படி இருக்கிறான் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள இந்த ஆயுசு போதாது, இந்த வாழ்க்கை போதாது. ஆனால் உனக்கு உள்ளிருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், உறவாட முடியும், அதனை நீ கவனிக்க முடியும், அதனிடத்தில் நீ படித்துக் கொள்ள முடியும். ஜபம் என்பதனுடைய முதன்மையான படி என்ன? என்னை படைத்த என்னுடைய மூலமான என்னுடைய தந்தை எனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறான். அவன் என்னுடைய கூட்டில் மறைவில் இருக்கிறான், என்னுடைய வீட்டில் மறைந்திருக்கிறான், உறைந்திருக்கிறான். அவன் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இருக்கிறவராகவே அவர் இருக்கிறான். அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். பிதாவேன்னு கூப்பிட்ட பிறகுலாம் வரதில்லை, ஆவியானவரேன்னு கத்தின பிறகுலாம் வரதில்லை, கர்த்தாவே ஆண்டவரேன்னு கத்தின பிறகுலாம் வரதில்லை, கோயில் மணி அடிச்ச பிறகுலாம் வரதில்லை, இல்ல வாரும் ஐயா போதகரே வந்தேமிடம் தங்குகிறோம் அப்படின்னு பாடின பிறகுலாம் வரதில்லை. போறதும் வர்றதும் நான் தான், இருந்துனே இருக்கிறது அவன். நான் தான் போறேன், நான் தான் வரேன். அப்பப்போ வெளியே போயிடுறேன், காணாம போயிடுறேன், உள்ள இருக்கிறத கவனிக்காம போயிடுறேன், உள்ள ஒண்ணு இருக்குதுங்கிற உணர்வே இல்லாம போயிடுறேன். திடீர்னு எப்படின்னா ஞாபகம் வந்து வரேன். அதுக்கு பேர் நான் வச்சுக்கிறது ஜபம். நான் போயிட்டு காணாம போயிட்டு வரனே என் சொந்த வீட்டுக்கு, எனக்குள்ளவே இல்லாம வெளியே போயிட்டு அலைஞ்சிட்டு வரனே, அந்த வரத்துக்கு பேர் நான் வச்சுக்கிறது ஜபம். ஆனா அவன் எப்பவுமே வெளியேறவில்ல. கதவை திறந்துட்டு நான் வெளியே போறேன், கதவு அடையுங்கிறான். எதுக்கு கதவடி? நான் போயிடுவேன்றதுக்காக இல்ல, நீ போயிடுவ, அதனால கதவு அடிச்சுட்டு என் கூட கொஞ்ச நேரம் இருங்கிறான். இன்னும் அழகா கொண்டு போறா பாருங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். முதன்மையாக ஜெபம் என்பது இறையை உன்னுள் உணர்ந்து கொள்வது, இறையோடு உன்னுடைய உறவை வளர்த்துக் கொள்வது அல்லது உறவாடுவது. இறையின் இருப்பு எப்பொழுதும் உன்னுள் தான் இருக்கிறது என்கிற உணர்வோடு இருப்பது. இந்த உணர்வு பெருக்கத்துக்கு பெயர் தான் ஞானம். புரிஞ்சுக்கோங்க, அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவு ஒருபோதும் ஞானமாகிறது இல்ல. எவ்வளவு அறிவு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஞானம் அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. இங்க ஞானம் என்பது உணர்வு. உண்மையிலேயே ஒரு உயிரினத்துக்கு என்ன உணர்வு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த உணர்வில் அது முழுமைப்பட்டால் ஞானம் அடைகிறது என்று பொருள். உணர்வின் பெருக்கமே ஞானம். தரவுகளின் பெருக்கம் அறிவு. எவ்வளவு தகவல்கள், இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கல்ல, எவ்வளவு தகவல்கள், எவ்வளவு தரவுகள் நம்மிடத்தில் சேர்க்கப்படுகிறதோ அவ்வளவும் அறிவு பெருக்கம். எவ்வளவு உணர்வு பெருக்கம் அடைகிறோமோ அவ்வளவு ஞானத்தில் வளர்கிறோம் என்று அர்த்தம். அப்போ இங்கே ஜபம் என்பது உறவு, ஜபம் என்பது இருப்பை உணர்வது, ஜபம் என்பது இருக்கிறவன் என்னுடைய தந்தை என்பதை உணர்வது, அவன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வது. நான் தான் வெளியே போய்விடுகிறேன், நான் தான் உள் வர வேண்டும், நான் தான் என் கதவை அடைக்க வேண்டும், நான் தான் உள்ளே நுழைந்து அவனை நோக்க வேண்டும், நான் நோக்கும் இடத்தில் தான் அவன் இருக்கிறான். நோக்குனா உள்ளே வந்து உன் கதவை பூட்டி உன் பிதாவை நோக்கி அப்படின்னா ஏற்கனவே அங்கதான் இருக்குது. நீ பார்க்கக்கூடிய இடத்தில், பார்க்கக்கூடிய விதத்தில் தான் உன் இறை உனக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது ஞானம். அப்படி உணர்ந்து கொண்டவர்கள் ஞானிகள். அவர்களுக்கு அங்கு வார்த்தைகள் தேவையில்லை. உறவின் வசப்பட்டு உண்மையை உணர்ந்து கொண்டு உள்ளிருப்பில் கலித்து உள்ளிருக்கும் தன்னுடைய மூலமாகிய இறையோடு தந்தையோடு உறவாடி மகிழ்கிறவர்களுக்கு வார்த்தையின் வசனிப்பு அவசியமில்லை. பொதுவா சொல்லுவாங்க ஞானிகள் ரொம்ப பேச மாட்டாங்க, ஞானிகள் ரொம்ப பேச மாட்டாங்கன்னு பொதுவா சொல்லுவாங்க. உணர்வின் மிகுதி, உண்மையின் மிகுதி, உறவின் மிகுதி, உணர்ச்சிகளின் மிகுதி வார்த்தையற்று போவதுதான். அவ்வாறு வார்த்தைக்கு
வாய்ப்பில்லாத விதத்தில், வார்த்தை அவசியப்படாத விதத்தில் அந்த உண்மையோடு உறவாடி, இந்த உண்மையோடு உறவாடுதல்னா என்ன? நீ உள்ள வர, உன் வீட்டுக்குள்ள, உன் கூட்டுக்குள்ள வர, கதவை பூட்டிடுற, வெளி உலகத்தினுடைய அனைத்து தரவுகள், தகவல்கள் வேணான்னு நிறுத்திடுற, ஸ்டாப் கொடுத்துட்ற, அதுக்கெல்லாம் கதவை மூடிட்டு உள்ள வந்துடுற. உள்ள வந்தா உன் மூலத்தை பார்க்குற, தரிசிக்கிற, உன் பிதாவை பார்க்குற. அது வேறா நீ வேறா இல்லை, அங்க ஒன்னாதான் இருக்குது. ஒன்னே ஒன்று இன்னொரு ஒன்னே ஒன்று தாங்கட்டு என்னத்தை பேசும்? இந்த இடத்த கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு, வார்த்தைகள் வழங்கப்படுவதற்கு ரெண்டு இருவேறு நபர்கள் வேணும். மொழி என்பது நமக்கு ஏற்பட்டது, மொழி என்பது நம்மளிருந்து வெளிப்பட்டது, வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுவது இன்னொருத்தர் இருப்பதனால்தான். வேறு ஒருவர் இல்லை என்றால் அதுவே நானாக, நானே அதுவாக இருக்கிறேன் என்கிற அந்த உறவின் உணர்தலுக்குள் உறைந்து கிடக்கும் போது, அந்த உறைந்து கிடத்தல் தான் ஜெபம். அப்படி ஒரு உறைந்து கிடத்தல் நடக்கும் போது அங்க வார்த்தைக்கு என்ன அவசியம் இருக்குது? இதை உணர்ந்தவர்கள் ஞானி. ஆகவே அவர்களுடைய வேண்டுதலில், அவர்களுடைய ஜபத்தில், அவர்களுடைய தியானத்தில் வார்த்தைக்கு அவசியமே இல்லை. இதை உணராதவர்கள் அஞ்ஞானிகள். அவர்கள் உறவுக்கு வேறுபட்டவர்கள், இறையும் நானும் வேறு வேறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இறையை தன்னிலிருந்து வேறுபடுத்தி தூரமாக வைத்து பார்க்கிறவர்கள், தன்னுடைய மூலத்தை உணராதவர்கள், தனக்குள் திரும்பாதவர்கள், தன் உள்ளிருக்கும் இறைமை தனக்குள் தான் இருக்கிறது என்பதை காணாதவர்கள். ஆகவே இறையை தூரமாக வைத்து வா என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேவை வார்த்தை மட்டும்தான். அதனால்தான் இன்னைக்கு எல்லா மதங்களும் ஜபம் பண்றோங்கிற பேர்ல ஏராளமான வசனங்கள், ஏராளமான வார்த்தைகள், ஏராளமான சொற்களை அவர்கள் வாக்கியங்களாக அமைத்து, சொற்றொடர்களை கோர்த்து விதவிதமாக ரகரகமாக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லா பக்தி பாடல்களுமே ஏறக்குறைய ஜபம் தானே. பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலும், எல்லா கோயில்களிலும் மந்திரங்கள், வழிபாடுகள் அனைத்தும் ஜபங்களாகத்தான் நடக்கிறது. எல்லா வார்த்தைகள் தானே. எவ்வளவு வார்த்தைகள்! ஏன்? அஞ்ஞானத்தால் மனிதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஞானம் அடையவில்லை. ஞானம் என்பது உணர்வின் மூலத்தை உணர்ந்து கொள்வது. உணர்வு நிலையில் உயர்வது ஞானம். நல்லா புரிஞ்சுக்க, உணர்வு நிலையில் உயர்வது ஞானம். ஏன்னா அந்த உணர்வுங்கிறது தான் மற்ற உயிர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு. மனிதனுக்கு உண்மையை உணர்ந்து கொள்ளுதல், உள்ளிருப்பை உணர்ந்து கொள்ளுதல், இறை என்ற அந்த மூலத்தை உணர்ந்து கொள்ளுதல். அது நானாகவே, அதுவாகவே என்னை செய்திருக்கிறது, நான் அதுவாகவே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுதல். நான் வேறு, நீ வேறல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுதல். அந்த உணர்வு நிலைக்கு வந்துவிட்டால் அங்கு வார்த்தைக்கு என்ன அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆக இந்த இடத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள் அப்படின் போது, ஞானிகளுக்கு வார்த்தைகள் அவசியமில்லை. வார்த்தையே அவசியப்படாத ஒரு உள்ளுரைதலும், ஒரு உள்ளிருப்பும், ஒரு உள் தியானமும், ஒன்றே என உணர்ந்து கொள்ளுதலும், ஒன்று கலந்து உறவாடுதலும் தான் ஜெபம் என்பதை இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வார்த்தை, வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்கள்னு சொல்றார்ல, அங்கே அதை உண்மையிலேயே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வார்த்தைகள் என்பதே அங்கு வீண் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பதில், இறையோடு உறவு கொள்ளுதல் என்பதில், இறையை உணரும் அந்த உண்மை உறவில், இறையின் உள்ளிருப்பில் உள்கலந்து உறவாடுதல் என்பதில் வார்த்தைகள் என்பதே வீணானது. ஏன்னா வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கன்னா, அப்போ நாங்கள் சரியான பதங்களை பயன்படுத்தி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இதுதான் வேணும், இப்படிதான் அப்படின்னு நாங்கள் நேரடியாக கேட்டுருவோம். அதனால வீணான வார்த்தைகளை நிறைய நாங்கள் நேரம், அப்போ நேரம் இழுத்தா வீணான வார்த்தை, நேரம் இழுக்காம கொஞ்சமான சொற்களை பயன்படுத்தி பண்ணா அது சரியான ஜபம், அப்படி புரிஞ்சுக்கிறது உண்டு. வார்த்தைகளே வீண். ஏனென்றால் அங்கு வேறாகுதல் இல்லை, தூரமாகுதல் இல்லை, ஒன்றாகுதல் தான் அங்கு நிகழ்கிறது.
அந்த அந்த உறவாடுதலில் அந்த உறவாடுதலில் என் தந்தையும் நானும், என் மூலமும் நானும், என்னை எது வெளிப்படுத்தி இருக்கிறதோ அதுவும் நானும். அதனை பார்க்கும்போது என்னை பார்க்கிறேன், என்னில் அது தன்னை பார்க்கிறது. ஆகவே அந்த ஒன்றாகுதலில் வார்த்தை அங்கு வலுவிழுக்கிறது, வார்த்தை அங்கு அவசியமற்றதாகிறது, வார்த்தை அங்கு வசப்படாமல் போகிறது, வார்த்தையின் அவசியம் அங்கு தேவையற்றதாகிறது. உணர்வே அங்கு வார்த்தையாகிறது, உணர்வே அங்கு அனைத்தும் ஆகிறது. அந்த உணர்தல் தான் ஜெபம். அந்த உணர்தலுக்கு வந்தவர்கள் தான் ஞானிகள், அந்த உணர்தலுக்கு தூரமானவர்கள் தான் அஞ்ஞானிகள். அதான் அந்த அஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்களாம்? வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு பெரும் பிரச்சனைங்க. இது பெரும் பிரச்சனை. ஜெபம் என்பது வாயால் வசனிக்கப்படுவதோ வேறு ஒருவர் செவியினால் கேட்கப்படுவதோ அல்ல என்பது இங்கு மறுக்கப்படுகிறது. எவ்வளவு பேருண்மை தெரியுமா இது? ஜெபம் என்பது ஒருவரின் வாயால் வார்த்தைகள் வசனிக்கப்பட்டு வேறு ஒருவர் தன்னுடைய செவியினால் கேட்கப்படுவது என்று நினைத்து தான் இன்றைக்கு அனைத்து மதங்களும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் செய், ஜெபம் செய் என்று மக்களை மூடத்தனத்தில் மூழ்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஏற்கனவே தன்னுடைய தந்தையை தன்னுள் உணர்ந்து உறவாடி அந்த உறவின் மேன்மையில் கழித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் உணர்த்துகிறார், நீ அந்தரங்கத்தில் வா, உன் பிதாவை நோக்கு, அவரோடு நீ உறவாடு. அந்தரங்கத்திலிருந்து அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நீ அவரை பார், அவரோடு நீ உறவாடு. அந்த உறவு கொள்ளுதலில் உணர்வு பெருக்கம் அடைய வேண்டுமே தவிர வார்த்தை ஜாலங்கள் அவசியம் இல்லை. உன் வாயால் நீ உச்சரிக்கப்பட வேண்டியதில்லை. வாய் புறத்தே இருக்கிற ஒன்று, செவி புறத்தே இருக்கின்ற ஒன்று. நீ வார்த்தையால் அலப்புகிறாய் என்றாலே அதை கேட்கக்கூடிய ஒருவர் உனக்கு வெளியே இருக்கிறார், உனக்கு அடுத்து இருக்கிறார், உனக்கு புறம்பே, உனக்கு தூரமாய் இருக்கிறார் என்று பொருள். ஆனால் நீதான் உள்ளே வந்து விடுகிறாயே. உள்ளே வரும்போது நீ உன்னுடைய புலன்களையே விட்டு வருகிறாயே. உன் செவியை நீ விடுகிறாய், உன் வாயை நீ விடுகிறாய், உன்னுடைய நாவை நீ விடுகிறாய், உன்னுடைய நுகர்வு மூக்கை நீ விடுகிறாய், உன்னையே நீ விட்டுவிட்டு, உன் புலன்களையே விட்டுவிட்டு, உன் உடலையே நீ கடந்து உள் வந்து விடுகிறாயே. அப்ப அதன் பிறகு எப்படி உனக்கு வாய் பயன்படும்? சரி, வந்தா அங்க நீ உள்ளே வருகிறாய். அந்த உள்ளே ஏற்கனவே உன்னை கடந்து, உன் உடலை கடந்து உன்னை படைத்தது உன் மூலத்தில், உன் உயிரில் அது உணர்வாக அங்கு ஏற்கனவே இருக்கிறது. உனக்குள் இருக்கின்ற அதற்கு செவி இல்லை, செவி இல்லை, காது இல்லை. கடவுளுக்கு காது இல்லை, கடவுளுக்கு கண் இல்லை, கடவுளுக்கு மூக்கு இல்லை, கடவுளுக்கு உடம்பு இல்லை. உன் உடலில் அது உணர்வு மூலமாக உட்கார்ந்து இருக்கிறது. பின்னாடி இந்த புலன்கள்லாம் அதுக்கு எப்படி இருக்கும்? நீயே புலன்களை கடந்து உள் வருகிறாய். அங்கு புலன்களே இல்லாத ஒருவன், உனக்கு மூலமான ஒருவன் அங்கே ஏற்கனவே இருக்கிறான். இப்போது அங்கு ஒரு உறவாடுதல், அங்கு ஒரு உணர்வு கலத்தல் நடக்கிறது. இப்ப அங்க புலன்களுக்கு என்ன வேலை? அங்க வார்த்தைகளுக்கு என்ன வேலை? அங்க எப்படி நீ வசனிப்ப? அங்க நீ எப்படி வார்த்தையை சொல்லுவ? அங்க எப்படி அவன் காது கொடுத்து கேட்பான்? ஆக வாயினால் வசனித்தலும் செவியினால் கேட்டலும் இல்லாத ஒரு நிலை எதுவோ அந்த நிலைக்கு பெயர் தான் ஜெபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயினால் என்னுடைய புலனாகிய வாயினால் வசனித்தலும் வார்த்தையே அலப்புதலும், அதை ஒருத்தர் எனக்கு வெளியே தூரமா இருந்து செவியினால் கேட்டலும் என்கிற நிலையை கடத்தலே ஜெபம். அப்ப ஜெபம் பண்றவங்க வாயில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றவங்களுக்கு எல்லாம் என்னதான் நினைப்பு, என்னதான் அஞ்ஞானம், என்னதான் அறியாமையில் அவங்க இருக்கிறாங்க? கடவுள் பரலோகத்தில் இருக்கிறாரு, கடவுள் தூரமா இருக்கிறாரு, 3வது வானத்தில் இருக்கிறாரு, 7வது வானத்தில் இருக்கிறாரு, என் பிதாவே ஆ அப்படின்னு கூப்பிடுறது, கத்துறது, ஆண்டவரே கர்த்தாவே என்று சத்தமிடுவது, கோஷமிடுவது. அதனால்தான் அந்த நினைப்பினுடைய விளைவுதான் அவன் வர வரைக்கும் பாடு, அவன் வர வரைக்கும் கொட்டடி, அவன் வர வரைக்கும் அவன் எழுப்பு, அவனை தூங்கிட்டு இருப்பான், அவனை எழுப்பு அப்படின்னு கொட்டு அடிக்கிறது, பேண்ட் அடிக்கிறது, சத்தம் போடுறது. இதெல்லாம் கடந்துதான் முழங்கால் யுத்தம். முழங்கால போட்டு முட்டியை இடிச்சுக்கிட்டு ரத்தம் வரக்கூட அந்த முட்டியே காய்க்கிற அளவுக்கு முழங்கால நின்று போராடு போராடு போராடு.
இதெல்லாம் உறவுக்குரிய வேலையா? இதெல்லாம் உணர்வுக்குரிய வேலையா? இதெல்லாம் மனித சித்தத்துக்குரிய வேலையா? இந்த நிலைக்குத்தான் இறை படைத்ததா? இவ்வளவு இடிநிலைக்கு மனிதர்கள் ஏன் போனார்கள்? மதம் ஏன் இவ்வளவு மனிதர்களை மதிமயக்க வைத்திருக்கிறது? அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சொல்லுவாங்களே, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு. நிறைய பேருடைய தவறான நினைப்புகள் தான், அறியாமை தான் அவங்க வாழ்க்கையை இருளில் ஆழ்த்திருக்கிறது. தேவையற்ற சடங்குகள், தேவையற்ற வார்த்தைகளை அழைப்பிக்கொண்டு, தேவையற்ற மந்திரங்களை இப்போ ஓதிக்கொண்டு, தேவையற்ற இடங்களில் மனிதர்கள் சேர்ந்து கொண்டு கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணர்வுக்கு திரும்பவில்லை, மூலத்துக்கு திரும்பவில்லை, உறவோடு இல்லை. அடுத்து எவ்வளவு அழகான ஒரு வரி, அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். நீங்க ஒரு லிஸ்ட் போட்டுங்க. ஏற்கனவே இதை நான் நிறைய பதிவுகளில் இது முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நினைக்கிறேன் முன்னாடியே இதை நான் நீண்ட பதிவுகளா ஒரு 5-6 பதிவுக்கு மேல இந்த வேண்டுதலை பற்றி, ஜபத்தை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். நீங்க லிஸ்ட் போட்டுங்களா. ஜபம் என்பது எனக்குள் செல்வது, ஜபம் என்பது என் புலன்களை நான் விடுவது, என் புற உலகை நான் விடுவது, ஜபம் என்பது என்னுடைய மறைவுக்குள் நான் வருவது, ஜபம் என்பது என்னுடைய மூலத்தை, என் பிதாவை நான் நோக்குவது, ஜபம் என்பது என்னுடைய மறைவில் தான் அவன் எப்போதும் இருக்கிறான் என்பதை, அவனுடைய இருப்பை எனக்குள் எப்போதும் உணர்ந்து கொள்வது. ஜபம் என்பது வார்த்தைகளற்ற நிலையில் வசப்பட்டு இருப்பது, உணர்வோடு ஒன்று கலத்து இருப்பது, நான் வேறு நீ வேறு என்கிற அந்த உணர்வை கலைந்து நீயும் நானும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வின் மூலத்தில் ஐக்கியப்படுவது. ஜபம் என்பது வாயினால் வசனிக்கப்படுவதோ செவியினால் கேட்கப்படுவதோ அல்ல. இருவேறு நபர்கள் அற்ற ஒரே தூய நிலையில் இணைந்து விடுவது, சங்கமமாகி விடுவது ஜபம். அடுத்து முக்கியமானது, எவர் ஒருவரை போலவும் நான் செய்யாதிருப்பதே ஜபந்தாங்க. சரியா? ஒவ்வொரு தனி உயிரும், ஒவ்வொரு தனி வடிவமும், ஒவ்வொரு தனி மனிதனும் வெரி யூனிக், ரொம்ப தனித்தன்மையா நீங்க செய்யப்பட்டிருக்கிறீங்க. நீங்கிறது உங்களுடைய அப்பா இறைவனுடைய நேரடியான ஒரு வெளிப்பாடு. கலப்பே இல்லை, கலப்பே இல்லை, கலப்பே இல்லை. சொல்லுவாங்கல்ல, இந்த நீதிபதிகள் தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டா அந்த பேனா நிப்ப உடைச்சிருவாங்கன்னு. அந்த மாதிரி இறைவன் உங்களை எந்த அச்சில செய்தானோ அந்த அச்சு உடைக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு முன்பாகவும் அந்த அச்சு வேற ஒருத்தருக்கு பயன்படுத்தப்படல, உங்களுக்கு பின்பாகவும் அந்த அச்சு வேற ஒருத்தருக்கு பயன்படுத்தப்படல. இந்த உலகத்துல எதுக்கு நீங்க பிறவி எடுத்திருக்கிறீங்க? எதுக்கு நான் பிறவி எடுத்திருக்கிறேன்? பொன்னரசன் ஒரு ஆள் எதுக்கு? நீங்கன்னு ஒரு ஆள் எதுக்கு? ஒவ்வொருத்தரும் இந்த பேரோடு இந்த வடிவத்தோடு எதற்கு? அவரவரை போல இருப்பதற்கு, அவரவருடைய தனித்தன்மையில் வாழ்வதற்கு தான் இங்க பிறவியை எடுத்து வந்திருக்கிறோம். ஆகவே எவர் ஒருவரை போலவும் ஆகாதிருத்தலே ஜபம். அதான் உண்மையான உறவு. நீ உள்ள போய் உங்க அப்பாவை பார்த்தா, அந்த உறவு உனக்கு இருந்தா, அந்த தரிசனம் உனக்கு நடந்தா, அந்த உறவில் நீ கழித்தா, நீ யாரை போலவோ ஆக என்ன கூட மாட்டேன், யோசிக்க கூட மாட்டேன், டெம்ப்ட் பண்ணவே முடியாது உன்னை. இவங்கள போல அப்படி பேசலாமா, அவங்கள போல இப்படி ஆகலாமா, அவங்கள போல இந்த இதை அடையலாமா, இவங்கள போல இதை செய்யலாமா, இவங்கள போல இப்படி வசதி, எதை பார்த்து நீ டெம்ப்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீ ஒரு தனி அசல், தனித்த அசல், தனித்தன்மையான அசல். இந்த அசல் போல இன்னொன்னு வர போறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜபமே எப்படி இருக்கு பாருங்களா, ஜபமே எப்படி இருக்கு பாருங்களா. இயேசுவே என்னை உன்னை போல் மாற்றும், என்னை சாலமோனை போல் மாற்றும், என்னை தாவீதை போல மாற்றும், என்னை ஆபிரகாமை போல் மாற்றும், ஆபிரகாமை போல விசுவாசத்தை கொடு, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க எனக்கு சக்தி கொடு, இவனை போல அப்படியாக்கு, அவனை போல இப்படியாக்கு, பவுலை போல பேசவை, பேதுருவை போல அற்புதம் செய்யவை, எல்லாமே போல 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 போல. மாயக்காரர்களுடைய ஜபத்துல மொத்தமே போலதான்.
ஆனா இங்க ஜபத்தினுடைய உண்மை பொருள் என்ன? நீ யாரை போலவும் ஆகாம உன்னை போலவே வாழ்வதற்கு உன்னை படைத்த இறைமையை மட்டும் தரிசி, அவனை பார்த்து அவங்கிட்ட பாடம் படிச்சு அதை நீ உணர்ந்துக்கிற அந்த மூலத்தோடு நீ உறவாட தான் நீயாகவே இந்த உலகத்துல ஷைன் ஆக முடியும். இந்த உலகத்துல இருந்து எங்க இருந்து எதையும் ஒட்டிக்க மாட்டேன், கத்துக்க மாட்டேன், சேர்த்துக்க மாட்டேன். எந்த கசடும் உங்ககிட்ட வந்து ஒட்டாது. நீயாவே தூய்மையா இருந்துட்டு வருவ. அதுக்கு நீ உள்ள வந்து என்ன பார்த்துட்டு வெளியே போ, என்ன பார்த்துட்டு வெளியே போ. நீ எப்பெல்லாம் வெளிப்படுறியோ, எவ்வளவு வெளிப்படுறியோ அதை விட அதிகமா உள்ள வந்து என் கூட உறவாடிட்டு வெளியே பாரு. அப்பதான் நீயாவே இருப்ப. வெளியே பார்த்து நீ வந்து சோதிக்கப்பட மாட்ட, சோதனையில விட மாட்ட. ஆகவே என்னோடு உறவாடு, மூலத்துக்கு வா, உள்ள வா, அறக்கதவை பூட்டு, புலன்களை கொஞ்ச நேரம் மூடு, கதவை மூடிட்டு உள்ள வந்து என் கூட என்ன பாரு. அப்பதான் நான் உன்னை என்னிலிருந்து எவ்வளவு தனித்தன்மையா செஞ்சு அனுப்பி இருக்கணும், அந்த துணிவுல அந்த ஒரு வெளிச்சத்துல நீ உன்னால வாழ முடியும். அதுக்கு தான் ஜபம். நீ யார போலவும் ஆகாம நீயாவே இருக்கிறதுக்கு உன்னை படைத்த தந்தையோடு உறவாடி அதுக்கட்டு அந்த சாரத்தை பெற்று வெளிப்படுற பத்தியா, அதுக்கு பேர் தான் ஜபம். அதை விட்டு போட்டு ஜபத்தையே இன்னாக்கி வச்சுக்கிறோம். இன்னைக்கு இயேசுவை போலாக்கு, ஏசாயாவை போலாக்கு, எரேமியாவை போலாக்கு. யார் அவங்கெல்லாம்? உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்தை தாண்டிட்டோம். இயேசுவை போல இன்னொருத்தர் யாருன்னா வந்தாங்களா, வருவாங்களா, இருப்பாங்களா, இருக்க முடியுமா, வாழ முடியுமா? இயேசு தன்னை போலவே, இயேசு அவரை போலவே இயேசுவாக வாழ்ந்தார். அதுதான் அவர் பிதா கிட்ட இருந்து படிச்சுக்கிட்ட பாடம். அதுதான் அவருடைய மூலத்திலிருந்து உணர்ந்துகிட்ட உணர்வு. அதுதான் அவருக்கு வெளிப்பட்ட வெளிப்பாடு. அதுதான் அவருடைய உறவு, அவருடைய ஜபத்தினுடைய விளைவு. The result of prayer of Jesus என்ன? அவராவே இருந்தது. அப்ப என்னுடைய ஜபத்தினுடைய விளைவு என்ன? நான் நானாவே இருக்கிறது. நான் எவ்வளவு உறவாறனோ அவ்வளவு நான் நானாவே இருப்பேன். இந்த உலகம் என்ன சோதிக்க முடியாது. நீங்க யாரும் என்ன டெம்ப்ட் பண்ண முடியாது. ஐடியா கொடுத்தோம், ஆலோசனை கொடுத்தோம், எந்த மாதிரி என்ன மாற்ற முடியாது. ஏன்னா என் இமேஜை நான் வந்து உள்ள போய் தரிசிக்கிறேன். என் உண்மையான இமேஜ் எதுவோ, என் அச்சு எனக்குள்ள இருக்குது. என் அச்சை நான் போய் அப்பப்போ பார்த்துக்கிறேன். அது கூட நான் உறவாடுறேன், அது கூட நான் கலந்து இருக்கிறேன். வெளிப்பட்டா நான் அதுவாக தான் வெளிப்படுவேன். உண்மையிலேயே ஜபத்தின் சாரம் என்பதே அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். எவர்களைப் போலவும், எவர் ஒருவரை போலவும் நான் செய்யாமல், என்னைப் போலவே நான் வாழ்வது, என்னைப் போலவே நான் செய்வது, என்னைப் போலவே நான் இருப்பது, நானாகவே நான் இருப்பதுதான் ஜபத்தினுடைய உச்ச தன்மை. ஹைலி பிரேயர், உயரிய ஜபம் என்ன சொல்லணும் பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு உன்னதமான ஜபம் என்பது என்ன? உன்னதமான வாழ்க்கை, உயரிய வாழ்க்கை, தன்னை போலவே வாழும் வாழ்க்கை. ஏங்க முதல்ல தைரியப்படுங்க. முதல்ல நீங்க தைரியப்படுங்க. உங்களை படைச்சது நீங்க இல்ல, படைச்சவன். நீங்க இப்படி இருக்குன்னு செஞ்சது அவன். இந்த முகத்தை உங்களுக்கு கொடுத்தது அவன். இந்த வடிவத்தை கொடுத்தது அவன். இந்த நிறத்தை கொடுத்தது அவன். இந்த 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 வாழ்க்கையை கொடுத்தது அவன். இந்த காலத்துல உங்களை இருக்க வச்சது அவன். நீங்க ஏன் இவங்கள போல ஆகணும், அவங்கள போல ஆகணும், அவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, இவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, அதையெல்லாம் நீங்க ஏன் படிக்கணும்? அதுக்கெல்லாம் உங்களை செய்யலையே. போல செய்தலே இறைமை நிலத்தில் இல்லையே. போல செய்தலே இறைவனத்தில் இல்லையே. இதுவரை எத்தனை கோடி கோடியான உயிரினங்களை இந்த உலகத்தில் அவன் வெளிப்படுத்தியிருக்கிறானோ அத்தனையும் தனித்தன்மையோடு தானே அவன் அனுப்பி கொண்டிருக்கிறான். எவ்வளவு எவ்வளவு யூனிக்னஸ், எவ்வளவு தனித்தன்மை. அந்த தனித்தன்மையை இருப்பதற்குத்தான் உன் தந்தையோடு நீ உறவாடணும். உன் தந்தையை நீ தரிசிக்கணும். உன் தந்தையின் மூலத்தை நீ உணர்ந்து கொள்ளணும். உன் தந்தையினுடைய உறவிலிருந்து இந்த உலகத்துல நீ தொடர்பு படணும். அப்பதான் அந்த தனித்தன்மை இழக்காம இருப்ப. அந்த தனித்தன்மையோடு வாழ்வதற்கு தான் அந்த உறவின் மூலத்திலிருந்தே நீ செயல்பட வேண்டும். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். எவர் ஒருவரை போலவும் செய்யாமல், எவர் ஒருவரை போலவும் வாழாமல், வேறு எவர் போலவும் ஆக விரும்பாமல், என்னைப் போலவே நான் இருக்க வேண்டும் என்று விரும்பி என்னைப் போலவே நான் இருந்து விடுதல் தான் முழுமையான ஜபம், முழு தியானம், முழு பிரார்த்தனை, முழு இறை பக்தி, முழு இறை தன்மை. எது தெரியுமா? இறைவா என்னை நீ இப்படிதான் செஞ்சிருக்கேன்னா இப்படிதான் இருப்பேன்.
இந்த உலகம் என்ன ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காம போனாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, பாராட்டினாலும் சரி, தூற்றினாலும் சரி, அதை பற்றின எனக்கு அக்கறை இல்லை. நீ என்ன யாரா இருக்க படைச்சிருக்கிறியோ, என் மூலத்திலிருந்து என்னவெல்லாம் நீ எனக்கு வெளிப்படுத்துறியோ, உன்னோடு உறவாடும் போது எனக்கு என்னவெல்லாம் கிடைக்குதோ, என்ன புரிதல், என்ன உணர்வையெல்லாம் கொடுக்கிறியோ, அவையெல்லாம் வெளிப்படுத்தி வாழத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். வாழ்வு, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வாழ்வு அவரவர் சுய திருப்திக்கானது, அடுத்தவரின் திருப்திக்கானது அல்ல. ஏன் நம்ம பொதுவா அவங்கள போல இவங்கள போலலாம் ஆகிறோம்? அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு. அடுத்தவங்களை திருப்திப்படுத்ததான் நாம அடுத்தவங்கள போல வாழ முயற்சி பண்றோம். உங்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணி பாருங்க, நீங்க உங்களை போல தான் இருப்பீங்க. உங்களை போல வாழ்ந்தா மட்டும்தான் உங்க உள்ள திருப்தி அடையும், நீங்க திருப்தி அடைவீங்க. வாழ்க்கை உங்க திருப்திக்கானது. இந்த 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 மூன்று செயல்களையும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த மூன்று செயல், தர்மம் செய்தல், ஜபம் பண்ணுதல், உபவாசம் பண்ணுதல், இந்த செயல்கள் இருக்கு இல்லையா, செயல்கள் என்று எங்க வந்தாலும் சரிங்க, அந்த செயல்களை எங்க போய் பொருத்திக்கோங்க? 5ஆம் அதிகாரத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பதிவு பண்ணிருக்காங்களே, அதனோடு போய் பொருத்திக்கோங்க. அது ஏற்கனவே நான் பேசியிருப்பேன், யூடியூப்ல காணாம போயிடுச்சு. உங்களுக்கு சிந்தையில் இருந்தா அதை நீங்க பொருத்திக்கோங்க. அவரவர் பசியின் அளவுக்கு தான் அவரவர் உண்ண முடியும், அவரவர் தாகத்தின் அளவு தான் அவரவர் குடிக்க முடியும், அவரவர் பசியை அவரவர் தான் தீர்க்க முடியும், அவரவர் தாகத்தை அவரவர் தான் தணிக்க முடியும். அவ்வாறு அவரவர் வாழ்வின் செயல்களை அவரவர் தான் செய்ய முடியும். பசிக்கு ஏற்ற விதத்தில் அவர் உண்டால் அவருடைய பசி தீர்ந்து அவர் திருப்தி ஆகிறார். அவருடைய தாகத்தின் அளவுக்கு அவர் தண்ணீர் பருகினால் அவருடைய தாகம் தீர்ந்து அவர் திருப்தி அடைகிறார். அவருடைய வாழ்வின் செயல்களை அவரை போலவே அவர் செய்தால் அவர் திருப்தி அடைந்து வாழ்வை நிறைவு செய்து கொள்கிறார். அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்களால திருப்தி படணும்னு இன்னொரு மனிதர் இந்த உலகத்துல உங்களுக்கு படைக்கப்படல. இன்னொருத்தரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்படவில்லை. ஜபத்தினுடைய மிக கூரிய மிக சாரமான ஒரு உணர்வு, ஒரு உண்மை, எவர் ஒருவரை போலவும் நான் ஆகாதிருக்க வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அடுத்து என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன சொல்ல வராரு? உன்னுடைய தேவை உனக்கு தெரிவதற்கு முன்னமே உன்னை படைத்த, உன் மூலமா இருக்கிற, உன்னுள் உறைந்திருக்கிற, நீ வெளியவே புறம்பே பார்த்து கொண்டிருக்கிற, நீ உள்ளே வந்து தன்னை நோக்குவா என்று எதிர்நோக்கி உனக்காக காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய தந்தைக்கு உனக்கு முன்னமே அனைத்தும் தெரியும், அனைத்தும் அவன் அறிந்திருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொண்டு அமைதிப்படுவது ஜபம். இந்த தேவையை நான் உணர்றேன், இந்த தேவை எனக்கு தெரியுது, இந்த தேவை எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன், இந்த தேவை எனக்கு தேவைன்னு நான் விரும்புறேன், இந்த தேவைக்காக நான் ஏங்குறேன், இந்த தேவைக்காக நான் முயற்சிக்கிறேன்னா, இந்த தேவை எனக்கு தேவைன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே என்ன படைச்சு எனக்குள்ள இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கிற என் தந்தையாகிய என் மூலத்துக்கு, என் இறைவனுக்கு, என் உறவுக்கு, என்னுடைய அச்சுக்கு ஏற்கனவே அச்சன். நான் நினைக்கிறேன் மலையாளத்தில் அப்பாவுக்கு அச்சன் தான் நினைக்கிறேன். சரிதானே? யாராச்சும் உறுதிப்படுத்துங்க. மலையாளத்துல அப்பாவுக்கு அச்சன் தானே? அப்பா சிறப்பு, சிறப்பான சொல்லு. என்னுடைய அச்சு எனக்குள்ள இருக்குது, அதனுடைய வெளிப்பாடு தான் நான் வெளியே இருக்கிறேன். அந்த அச்சுக்கு ஏற்கனவே தெரியும், அதுதான் தேவையை உருவாக்குது, அதுதான் தேவையை நிறைவேற்ற போகுது. அப்போ தேவையை பற்றிய பாரம் என்னை விட அந்த அச்சுக்கு தான் அதிகம். அதை அறிஞ்சிட்டாவே நீ அமைதிப்பட்டு ஆனந்தமா வாழ்ந்துடலாம். எனக்கு இது தேவைன்னு எனக்கு ரெண்டாவது தான் தெரியுது. எனக்கு இது தேவைன்றத ஏற்கனவே என் அச்சு உணர்ந்திருக்குது. என்னையே அந்த அச்சு தான் வெளிப்படுத்திருக்குது, அந்த அச்சன் தான் வெளிப்படுத்திருக்கிறான். அப்ப அந்த அச்ச அனைத்தையும் பார்த்து கொள்வான் என்று அமெரிக்கைப்படுகிறாய் அல்லவா, அதற்கு பேர் தான் வேண்டுதல், அதற்கு பேர் தான் ஜபம். அப்ப அந்த ஜபத்துல எத்தனை பெரிய உணர்வு இருக்கு, எத்தனை பெரிய புரிதல் இருக்கு,
எத்தனை பெரிய உண்மை உறவு இருக்கு இதுல. வார்த்தைக்கும் வசனிப்புக்கும் ஏற்கனவே எங்கெங்கயோ யாரோ எழுதின வார்த்தைகளை மேற்கோள் காட்டுறதுக்கும் முழங்கால் போட்டு யுத்தம் பண்றதுக்கு என்னதான் தேவை இருக்கு? என்னதான் தேவை இருக்கு? ஏசாயா 14:2 இப்படி சொன்னீரே ஆண்டவரே, ஆதியாகமம் 22:1 இப்படி சொன்னீரே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு இப்படி செய்தீரே ஆண்டவரே, உம்மை நிரூபிய ஆண்டவரே, இதை செய்து உம்மை விளங்க பண்ணும் ஆண்டவரே, புறஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள் ஆண்டவரே, நீர் பாரும் ஆண்டவரே, நீர் தீரும் ஆண்டவரே. ஐயோயோ இறைவா, எங்க கொண்டு போய் விட்டாங்க, எவ்வளவு புறம்பாக்கி விட்டாங்க, எவ்வளவு தூரமாக்கி கொண்டு போய் விட்டாங்க. உண்மையை உணர்ந்து கொள்வதில் இருந்து எவ்வளவு நம்மை விலக்கி இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். திரும்புவோம். எல்லா மொழிகளுக்கும் இலக்கணங்கள் 3 வகைப்படும் சொல்லுவாங்க. தமிழுக்கு இலக்கணம் 4 வகைப்படும் சொல்லுவாங்க. குறிப்பா பொருளுக்கே இலக்கணம் கொண்டிருக்கிற ஒரு மொழி தமிழ் மொழின்னு சொல்லுவாங்க. அப்படி பொருள் இலக்கணம் என்று ஒன்று வரும்போது அந்த பொருளையே இங்க தமிழர்கள் அகப்பொருள் புறப்பொருள் என்று 2ஆக வகுத்திருக்கிறார்கள். அப்படி அகப்பொருளுக்கான இலக்கணத்தை அவர்கள் எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்றால், இஃது இவ்வாறு இருந்ததென்று எடுத்து சொல்லி விளக்க முடியாதது எதுவோ அதுவே அகப்பொருள் என்று வகுத்திருக்கிறார்கள். இஃது இவ்வாறு இருந்ததென்று எடுத்து சொல்லி விளக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். அது அனுபவிக்கிறவங்களுக்கானது, அது உணர்கிறவர்களுக்கானது, அது உறவாடுகிறவர்களுக்கானது, அது உண்மையில் லயிப்பவர்களுக்கானது. அடுத்தவருக்கு வார்த்தைகளால எடுத்து சொல்லி விளக்க முடியாது. அடுத்தவங்கன்றதே அங்க இல்லை. அடுத்தவங்கன்றதே இல்லை. நோ செகண்ட் பர்சன், 2வது நபர் என்பதே இல்லை. அது தன்னுள் தானே உணர்கிற உணர்வு, அதுதான் அகப்பொருள். அந்த அக உறவு தான் ஜபம், அந்த அக உணர்வு தான் ஜபம், அந்த அக பயணம் தான் ஜபம், அந்த அக அறிவு தான் ஜபம், அந்த அக புரிதல் தான் ஜபம். அகமாகவே ஜகத்தை துறந்து ஜகத்தை விடுத்து அகமாகவே ஒருவன் ஆகி விடுகிறானே, அதற்கு பெயர் ஜபம். அங்கு நானே இல்லாமல் போகும்போது என் தேவை என்கிற ஒன்றே இல்லாமல் போகிறது. புரிதுங்களா? எனக்குள்ளே நான் சென்று என் மூலத்தை தரிசித்து என் பிதாவை சந்தித்து அவனோடு உறவாடி அவனும் நானும் என்று 2 இருவேறு இல்லாமல் ஒன்றாகும் நிலைக்கு வரும்போது அனைத்தும் அவனாகவே என்னை நான் உணர்ந்து கொள்ளும் அந்த உணர்வு நிலையில் நானே இல்லை என்னும் போது, என் புலன்கள் இல்லை என்னும் போது, என் உடல் இல்லை என்னும் போது, அதையெல்லாம் கடந்து நான் உட்புகுந்து விட்டேன் என்னும் போது என்னுடைய தேவை மட்டும் எப்படி இருக்கும்? எனக்கு என்னது தேவைங்கிறது மட்டும் எப்படி இருக்கும்? இத குழந்தைகள் சொல்ற மாதிரி இவ்வளோ எளிமையா சொல்லித்தராரு இந்த இயேசுநாதர். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வச்சுக்கலாமே, என்னை படைத்த என் பிதா என் அந்தரங்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது ஜபம். என்னை படைத்த என் பிதா என் அந்தரங்கத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வது ஜபம். என்னை படைத்த என் பிதாவை என் அந்தரங்கத்துக்குள் நான் சென்று அவரை அந்தரங்கமாய் நான் பார்ப்பது ஜபம். என் அந்தரங்கத்தில் இருக்கிற என் பிதா என்னுடைய தேவைகளை நான் அறிகிறதற்கு முன்னமே அவர் அறிந்து கொண்டார், அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வது ஜபம். அந்த அறிதலில், அந்த உறவின் உணர்தலில் வார்த்தைகளை விட்டுவிட்டு, வீணான வசனிப்புகளை விட்டுவிட்டு அமைதிப்படுதல் ஜபம். எவ்வளவு சுகமானது ஜபம்! ஜபத்தை விட சுகமானது ஒரு மனுஷனுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனா அந்த ஜபத்தை தான் இப்ப பாடாக்கி வச்சிருக்கிறாங்க, போராட்டமாக்கி வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு வேலை, மெனக்கட்டு செய்யற ஒரு வேலையாக்கி வச்சிருக்கிறாங்க. கொடுமையான விதங்கள்ல ஜபங்கள் நடத்தப்படுது, கொடுமையான விதங்கள்ல ஜபங்கள் நடத்தப்படுது. ஏன்னா உண்மைக்கு தூரம் ஆயிட்டாங்க. எப்படியெல்லாம் தூரமானாங்க? முழு மாயக்காரர் ஆயிட்டாங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் விரும்பி செய்கிறார்கள், ஜபாலயங்களில் செய்கிறார்கள், வீதிகளில் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு முன்னாடி செய்யப்படுற வேலையே இல்ல ஜபம். அதான் சொல்றேன், there is no second person, 2வது நபர் என்பதே இல்லை.
நீயே அங்க ரெண்டாவது நபர் இல்ல, இறையும் உனக்கு அங்க ரெண்டாவது நபர் இல்ல. ரெண்டாவது நபரே இல்லாத ஒரு நிலைக்குள்ள போறோம் பாத்தியா, அதுக்கு பேர் தான் ஜெபம். இந்த உண்மைக்குள்ள வராதவங்க தான் கதவை திறந்துக்கிறாங்க, வெளிப்படுறாங்க, வெளியே இருந்து பண்றாங்க, அதிக வார்த்தைகளை அனுப்புறாங்க, அதிக வசனிப்புகளை பண்றாங்க, அடுத்தவங்களை போல எடுத்து இவங்களை போல அவங்கள போல மாறணும் மாற்றுன்னு போராடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இறைவனுக்கே தேவைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் தேவை இது, உலகத்தின் தேவை இது, அடுத்தவருடைய தேவை இது, இவங்களுடைய தேவை இது, இவங்களுக்கு இதை செய்ய, அவங்களுக்கு அதை செய்ய, அவங்களுக்கு அந்த தேவை உனக்கு தெரியல பாரு, நீ கவனிக்கல பாரு, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் பாரு என்று இறைவனுக்கே இவர்கள் இது தேவை அது தேவை என்று, அல்லது இறைவனுக்கே அவன் செயல்பாடு என்ன தேவை, அவன் செய்ய வேண்டியது என்ன, அவனுக்கு தெரிய வேண்டியது என்ன, அவனுக்கு புரிய வேண்டியது என்ன, அவனுடைய கடமை என்ன என்று அவனுடைய தேவையை அவனுக்கு உணர்த்துகிறவர்களாக. அப்பா, ஒரு அறியாம இறுதியில எவ்வளவு பேர் ஆணவத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது பாத்தீங்களா? ஒரு அறியாம ஜபம்னா என்னங்கிற அந்த அறியாம எவ்வளவு பெரிய ஆணவத்துல கொண்டு போய் நிறுத்துது. ஆண்டவனுக்கே அவன் கடமையை தெரிவிக்கிற, அறிவிக்கிற, உணர்த்துகிற, ஞாபகப்படுத்துகிற, நினைவூட்டுகிற இடத்துல போய் நிறுத்துது மனுஷனை. இந்த அறியாமைக்கு நாம் விலக வேண்டும், இந்த ஆணவத்துக்கு நாம் விலக வேண்டும், இந்த ஞானத்துக்குள் நாம் வர வேண்டும், இந்த உணர்வில் நாம் மூழ்க வேண்டும், இந்த உறவில் நாம் லயித்து திளைத்து மகிழ வேண்டும், அமைதிப்பட்டு வாழணும். அந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கும் இறை அருள்வதாக, இந்த உணர்வு பெருகுவதாக. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம். இன்றைக்கு இதோடு முடித்துக் கொள்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.